Hello viewers, welcome to FRECK channel. நான் தான் மனோ, நான் தான் சாய்நாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சயின்ஸ் ஆஃப் கணபதி. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் தான் கணேஷ் சதுர்த்தி. வெயிட் நான் எனக்கு கணேஷ் சதுர்த்தி பற்றி சொல்ல போகிறதில்ல. நான் எனக்கு சொல்ல போகிறது சயின்ஸ் வர்சஸ் கணபதி. உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா நம்ம எதுக்கு மோதக் சாப்பிட்றோம், அப்புறம் ஏன் நம்ம கணபதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம்? இது எல்லாமே தெரியணும்னா நம்ம வீடியோவை 3 minutesக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, நம்ம எல்லாரும் மோதக் எதுக்கு சாப்பிட்றோம்? ஷார்ட் ஆன்சர், பிகாஸ் தே ஆர் டெலிஷியஸ். Long answer, because they are healthy. I'll explain you. மோதக் வெறும் ஃபுட் இல்லை, அது ஒரு சூப்பர் ஃபுட். அதில் 2 சூப்பர் பவர்ஸ் இருக்குது. ஒன்று தேங்காய், அப்புறம் இன்னொன்று வெல்லம். கோகோனட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இட் பூஸ்ட்ஸ் யோர் மெட்டபாலிசம். இது நம்ம பாடியில் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது. மழை காலத்தில் வர பாக்டீரியா கூட ஃபைட் பண்ணும். வெல்லம் நம்மளைய சளி காய்ச்சல்லேருந்து காப்பாற்றும். இட் டீடாக்சிஃபைஸ் யோர் லிவர். அப்புறம் நம்ம டைஜஸ்டிவ் என்ஜைமை ஆக்டிவ் பண்ணும். இதோட சீக்ரெட் வந்து ஸ்டீமிங் ரிட்டெயின்ஸ் 90% ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது உண்மை. இட் ப்ரிசர்வ்ஸ் நியூட்ரிஷன்ஸ் லைக் விட்டமின் B and C, பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் ஜிங்க். இது உண்மை. லார்ட் கணேஷ் பிரிங்ஸ் ஆல் திஸ் குட் ஃபேக்ட்ஸ். செகண்ட், நம்ம விநாயகரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம். Because Ganesha purifies our environment. இந்தியா ஒரு விவசாய பூமி. ஸோ நம்ம வெற்றியும் தோல்வியும் ரெண்டுமே நம்ம இயற்கையில் தான் இருக்கு. இது நீர் நிலைகளை நம்பி உள்ளது. இன் early times இந்தியாவில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிலை செய்வாங்க. சில பேர் மஞ்சளில் செய்வாங்க, சில பேர் களிமண்ணில் செய்வாங்க. களிமண்ணில் செஞ்சது சீக்கிரம் தண்ணியில் கரைஞ்சிரும். எவ்ரிதிங் இஸ் நேச்சுரல், ஸோ பொல்யூஷன் 0. மஞ்சள் ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். சில களிமண்ணில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, which when dissolved in water attracts floating particles. அப்புறம் களிமண் கீழே போய் தங்கிரும், அதனால மேலே உள்ள தண்ணிலாம் க்ளீனாக இருக்கும். கணபதிக்கு பிடிச்ச 21 herbs: மாச்சி பாத்ரா, பிராஹதி, தூர்வா, அப்பர் மார்க, விஷ்ணு கிராந்தா, துளசி, மாருவாக்கா, காதாவீரா, தாதிமா, நீர்குண்டி, தேவகச்சன்னர், தத்துரா, பீல்வா, பாத்ரி, ஷேமி, அமரா, தேவதாரு, ஆஸ்வத்தா, அர்ஜுனா, சூதா. இந்த ஹர்பல் எல்லாம் சேர்ந்து நம்ம தண்ணியை சுத்தப்படுத்துது. தேர்ட், do symbols have meanings? Ganesha is the god of wisdom and intellect. The god with an elephant's head. எலிஃபண்ட் ஸ்மார்ட்னு சயின்ஸே சொல்லுது. A human brain has 86 billion neurons and an elephant's brain has 250 billion plus neurons. இந்த ஃபேக்ட் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கலாம், ஆனால் this fact is old. Lord Ganesha loves argampul and the same time it's nutritious. The festivals of India celebrate the power of nature. நம்ம சரியான வழியில் கணேஷ் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறோமா? ஆனால் இந்த கொஷன் யோசிக்க வேண்டிய கொஷன். இப்போலாம் கணேஷ் சதுர்த்தி டைமில் நம்மளால் ரொம்ப டிராஃபிக் ஜாம்ஸ் பார்க்க முடியுது. லவுட் ஸ்பீக்கர்ஸ், பொல்யூட்டட் பீச்சஸ், இதில் உள்ள சின்ன விஷயங்களை கவனிக்கிறது இல்லை. தட் த ரீசன் அண்ட் ஆக்சுவல் சயின்ஸ் பிஹைண்ட் அவர் ஃபெஸ்ட். ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறதே இல்லை. நம்ம பேசுறது எல்லாம் இந்த சிலை எவ்வளோ பெருசா இருக்கு, எந்த செலிபிரிட்டி வந்தாங்க, இவங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, இது எல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது பார்க்குறது தப்பு கிடையாது, ஆனால் இது நம்ம பாரம்பரியத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதுதான் தப்பு. அதனால நம்ம பாரம்பரியத்தை யாராவது ஃபாலோ பண்ண சொல்லாங்கன்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் ஏன்னு கேள்வி கேட்காதீங்க. அதனால நம்மளால என்ன செய்ய முடியும்? யாராவது நம்மள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஆனால் நம்மள்கிட்ட அதோட ஆன்சர் இல்லை, ஆனால் அந்த கொஷனை சின்னதாக நினச்சிட்டு விட வேணாம், ஆனால் ட்ரை பண்ணுங்க. கணேஷா இஸ் த காட் ஆஃப் இன்டெலெக்ட், somebody who is always ready for a challenge. So take it as a challenge. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலை புரிஞ்சுக்கணும். புரியலையா? புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
அதில் எது நல்லதோ அதை எடுத்துக்கோங்க, எது கெட்டதோ அதை தள்ளி வைங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபெஸ்டிவல் ஒரு பியூரிஃபிகேஷன் ஃபெஸ்டிவல். இந்த லாக்டவுன் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கு. மோதக்க நம்ம டேஸ்ட் காண்டி சாப்பிடக்கூடாது, ஹெல்த் காண்டியும் சாப்பிடணும். சுத்தமான மனசோட சுத்தமான கையோட நம்ம சாமி கும்பிடலாம்.